ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முத்துவேல இருந்துட்டு சொத்து விஷயமா வக்கீல வர வச்சு பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாருங்கண்ணே, நான் சொன்ன மாதிரி தானே வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சக்தி, சொத்து விஷயத்துல நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, திரும்ப திரும்ப எதுக்காக நீ இந்த விஷயத்துல தலையிடுற, அமைதியே இரு. இங்க பாருங்க சார், நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்க கூப்பிடுங்க என்ன அப்படின்னு வக்கீல அனுப்பி வச்சிடறாங்க. என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல நீங்க? இங்க பாருங்கண்ணே, சொத்து விஷயத்துல நான் சொன்னதுதான் முடிவு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை மீறி ஏதாவது நடந்தா இங்க கண்டிப்பா பெரிய பிரச்சனையே நடக்கும். இங்க பாரு சக்தி, நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. இங்க பாரு சக்தி, என்னோட வாயை கிளறாத அப்படின்னு சொல்லவும், என்னென்ன வாயை கிளறாதன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலோட கோவத்தை அதிகப்படுத்தவும், நம்ம முத்துவேல் கோவத்துல, இங்க பாருடா சக்தி, நீ இந்த வீட்டு வாரிசே கிடையாது, அது முதல்ல உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் என்னென்ன சொல்றீங்க? அந்த ஓடுகாலிக்காகவும் அந்த பரதேசி பயலுக்காகவும் என்ன இந்த வீட்டு வாரிசே இல்லைன்னு சொல்றீங்களாண்ணே? இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்களேண்ணே அப்படின்னு சொல்லவும், ஆமா சக்தி, நீ இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் எல்லா உண்மையும் உனக்கு தெரியணும்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீ ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்னு நான் நம்புறேன். இங்க பாரு சக்தி, நீ இந்த வீட்டு வாரிசே இல்லைன்னு ஆத்தாக்கும் தெரியும். ஆத்தாவும் இது நாள் வரைக்கும் உன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி காட்டியிருக்குமா? இல்ல, ஒரு நாள் கூட யாருமே சொல்லி காட்டிருக்க மாட்டாங்க. உன்னை சின்ன வயசுல ரோட்ல கடந்த உன்னதான் என் அப்பா தூக்கிட்டு வந்து வளர்த்த இவங்களுக்கே நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றியே, உனக்கு எப்படிடா மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆத்தா இங்க பாராத்தா, அண்ணன் சொல்றது எல்லாம் உண்மையாத்தா. இங்க பாராத்தா, பொய் ஒன்னும் சொல்லலையே, சொத்தை உன்னோட பொண்ணுக்கு பிரிச்சு கொடுக்கணுன்றதுக்காக இப்படி பொய் சொல்லலையே. இங்க பாரு சக்தி, முத்து சொல்றது எல்லாமே உண்மைதான். உன்னை ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்துதான் நாங்க வளர்த்தோம். இப்போ வரைக்கும் உன்னை என்னோட பையனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ தான் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை புரிஞ்சுக்காம எல்லாரையும் வேறையா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ ரோட்ல இருக்க வேண்டியவன். இப்போ சொத்தும் சுகமா இருக்கிறனா இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட புருஷனும் முத்துவும் தான் காரணம். முத்து தான் உன்னை தூக்கிட்டு போய் வளர்க்கலான்னு சொன்னான். ஆனா முத்து பேச்ச கேட்காம முத்துக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை நீ பண்றியே, முத்து சொல்றத கேளுடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட, இங்க பாரு சக்தி, நீ கவலைப்படாத, இதை நினைச்சு வருத்தப்படாத. ஒரு நாள் கூட நீ என்னோட தம்பி இல்லைன்னு நான் நினைச்சதே கிடையாது. அதே மாதிரி பழனியும் இந்த வீட்டு பையன்தான், இந்த வீட்டு வாரிசு தான். அவனுக்கு சொத்து கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. உனக்கு கண்டிப்பா இந்த சொத்துல இருந்து பங்கு இருக்கு, சரிசமமான பங்கு இருக்கு. இந்த வீட்டு வாரிசு இல்லைன்றதுக்காக உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன் நானு. இந்த வீட்டு வாரிசாதான் நினைச்சு நான் இப்போ வரைக்கும் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக பழனியையும் கோமதியையும் தனியா பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? இப்படி தனியா பிரிச்சு பார்க்காதையா அப்படின்னு சொல்லவும், என்ன இப்படி ஒரு நாடகம் ஆடனா அந்த பரதேசி பயலனுக்கும் அந்த ஓடுகாலிக்கோ சொத்தை பிரிச்சு கொடுத்துடலாம் தானே இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், டே கூறு கட்டவனே, இங்க பாருடா, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாருடா சொல்லி கொடுத்தது? இங்க பாருடா, உன்னை ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்ததே பெரிய விஷயம்டா. ஆனா என்னோட பசங்களவே நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கு மரியாதை கெட்டுடும்டா அப்படின்னு நம்ம அப்பத்தாக்கு பயங்கர கோவம் வந்து சக்திவேலை பயங்கரமா திட்டிடுறாங்க. என்னாத்தா, என்ன நான் உன்னோட வயிற்றுல பொறக்கலன்னு சொல்றியாத்தா? ஆமாடா, நீ என் வயிற்றுல பொறக்கவே கிடையாதுடா. எனக்கு முத்துவேலு, கோமதி, பழனி இவங்க 3 பேரு தான் என்னோட வயிற்றுல நான் பெத்தேன். உன்னை ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்து தாண்டா வளர்த்தேன். அதனால தாண்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட குமார் இருந்துட்டு, என்னப்பத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாராப்பத்தா, இந்த சொத்துக்காக உன் பசங்களுக்கு உன் பொண்ணுக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்கணுன்றதுக்காக என்னோட அப்பாவே அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் இருந்துட்டு எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்து குமார்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம சக்திவேலும் சரி குமாரும் சரி அப்படியே பயங்கர அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அப்பா என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலா, இங்க பாரு சக்தி, நான் இப்பவும் சொல்றேன், உன்னை இந்த வீட்டோட
இந்த வீட்டோட வாரிசாக தான் இப்போ வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பிரித்து பார்க்காதன்னு சொல்கிறேன். இது பழனிக்கு முழு உரிமை இருக்குது இந்த சொத்தில். அவன் இந்த சொத்துக்காக உழைக்கலனாலையும் அவனுக்கு இந்த சொத்தில் பங்கு இருக்குது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட வடிவு இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, இத்தனை வருஷமா இந்த உண்மை எனக்கும் தெரியும். இது நாள் வரைக்கும் அவரோ இல்லை அத்தையோ நானோ இதை எந்த சூழ்நிலையாவது உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கோமா? இல்லை நீங்கள் மட்டும் ஏன் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பிரித்து பார்க்குறீங்க? இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்றா வச்சு பாருங்க. அப்போதான் பாசம்னா என்ன, பந்தம்னா என்னன்னு புரியும். ஆனால் எல்லாரையுமே எதிரியாவே நினச்சிட்டு இருக்கீங்களே. கோமதி என்ன தப்பு பண்ணா? அவங்களுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சந்தோஷமா குழந்தைங்கள பத்து அந்த குழந்தைங்களுக்கும் இப்போ நல்லபடியா வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இதை தவிர நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பொட்டு புள்ள சந்தோஷமா வாழணும் தான் எந்த பெத்தவங்களும் ஆசைப்படுவாங்க. இத்தனை வருஷமா கோமதி கூட பேசக்கூடாதுன்னு இப்போ அத்தையையும் என் புருஷனையும் நீங்கள் தடுத்து வச்சிருந்தீங்க. அதுக்கு கூட என்னோட புருஷன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தானே இருந்தார். எதுக்காக தம்பி இப்படி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை பிரிக்க நினைக்கிறீங்க? இவர் இருக்கிற போதே எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேரணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லா உண்மையும் சொல்ல வச்சு உங்கள் மனசையும் காயப்படுத்தி எல்லாரையும் இப்போ தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்களே தம்பி அப்படின்னு சொல்லவும், நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட வந்து, அண்ணா இங்கே பாருங்கண்ணே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ரோட்டில் கடந்த என்ன போய் நீங்கள் தூக்கிட்டு வந்து வளர்த்து இவ்வளோ பெரிய வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காலத்துக்கும் நான் நன்றியாக இருந்திருக்கணுண்ணே. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையே பிரித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது பெரிய தப்பு தானே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுகவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்க பாரு சத்தி, நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். பழனியும் இந்த வீட்டு பையன்தான், நீயும் இந்த வீட்டு பையன்தான், இந்த வீட்டு வாரிசு தான் நீங்களும். அதனால நீங்க யாரையும் குறை சொல்லாம எல்லாருக்கும் சரிசமமா போகணும்னு நினைக்கிறேன். அதுல என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுண்ணே, நான் போய் பழனியை கூட்டிட்டு வரேன், பழனிக்கிட்ட நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இப்போ நம்ம கோமதி வீட்டுக்கு கிளம்புறாரு. நம்ம மாறி இருந்துட்டு, ஏங்க நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னனா இல்லையாங்க, எதுக்காகங்க இந்த விஷயத்துல இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருடி, இந்த உண்மை உனக்கும் தெரியுமா? ஆமாங்க, அக்கா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்திவேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்ன தவிர. நான் இப்பவே பழனிக்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட போறாங்க. பழனி அங்க ரொம்ப சந்தோஷமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம சக்திவேலை பார்த்த பழனியும் அதிர்ச்சியில் எழுந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு டக்குன்னு பயந்துக்கிட்டு நம்ம சுகன்யா பின்னாடி போய் நிற்கவும், நம்ம சக்திவேல் ஓடி போய் நம்ம பழனியோட காலில் விழுந்துடுறாரு. பழனி, என்னை மன்னிச்சிரு பழனி, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். உன்னை வார்த்தையாலே குத்தி கிழிச்சிருக்க கூடாது, நான் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டேன் பழனி, என்னை மன்னிச்சிரு பழனி அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம பழனிக்கு அப்படியே மனசு இலகிறது. அண்ணா என்னாச்சுண்ணே, நீ போய் என் காலிலெல்லாம் விழலாமாண்ணே, அண்ணா எழுந்திரிண்ணே, அண்ணா எந்திரிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இங்க பாரு பழனி, நீ அந்த வீட்டு வாரிசு தாண்டா, நான் உன்னை தப்பா பேசிட்டேன். இங்க பாரு கோமதி, நீயும் என்ன மன்னிச்சிரு கோமதி, நீயும் அந்த வீட்டு வாரிசு தானே, உனக்கும் அந்த சொத்துல இருந்து பங்கு கிடைக்கிறது தப்பு இல்லைல்ல, அது தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கிட்டேயும் சரி பழனிக்கிட்டேயும் சரி மனம் உருகி அப்படியே மன்னிப்பு கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதிக்கும் பழனிக்கும் அதிர்ச்சியா இருக்கு. என்ன இது சக்திவேல் அண்ணனா, இது சக்திவேல் அண்ணனா நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு அதிர்ச்சியில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, என்னென்ன திடீர்னு இப்படி வந்து மன்னிப்பு கேட்குற? இங்கே பாரு பழனி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நீ சுகன்யாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வா சீக்கிரம் வா சுகன்யா, நீயும் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ மாமா, நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் சுகன்யாவும், இந்த பக்கம் நம்ம சரவணன், செந்தில், அதுக்கப்புறம் கதிர், ராஜி, மீனா, இவங்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இவர் எப்போவுமே வெறப்பா பேசிக்கிட்டு இருக்கிறவரு இப்படியும் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, அதுவும் காலில்
விழுந்து வர மன்னிப்பு கேட்குறாரு. இதெல்லாம் நனவா கனவானே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி கிட்ட நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, இத்தனை வருஷமா உன்னை எதிரியாவே நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிருமா. நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ நம்ம வீட்டுக்கு வரலாம், போகலாம். நம்ம வீட்டோட வாரிசு நீ. உன்னை போய் நான் தனியாக பிரித்து பேசிட்டேனே, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து, பழனி, நீ முதல்ல பேகை எடுத்துட்டு சுகன்யாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. என்னை மன்னிச்சிரு. நீ வராமல் மட்டும் இருந்துறாரு. நீ வரலன்னா அண்ணனை மன்னிக்காததா அர்த்தம். நீ என்னை மன்னிச்சுட்டு பேகை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு நம்ம பழனி கிட்ட போயிட்டு, இங்க பாரு பழனி, இப்பயாவது அண்ணன் மனசு மாறி உன்னை புரிஞ்சுக்கிட்டாரே, இதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. நீ அங்கேயே போயிரு. ஆத்தாவும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்துச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு. அதனால நீ போய் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் நீயும் நிம்மதியா இரு அப்படின்னு சொல்லவும், அக்கா என்னக்கா சொல்ற, இந்த வீட்டை விட்டு போக சொல்றியாக்கா? திரும்பவும் அந்த வீட்டில் என்னை அசிங்கப்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இங்க பாருப்பா, கண்டிப்பா உன்னை அசிங்கப்படுத்த மாட்டாங்க. நீ என்னோட தம்பிடா. உன்னை அசிங்கப்பட விட்டுருவனா? உனக்கு ஏதாவது ஒரு அசிங்கம் வந்தா அதை நான் பொறுத்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. உனக்கு அந்த சொத்துல பங்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அந்த சொத்துல பங்கு வந்துடும், கண்டிப்பா வரும். பெரியண்ணா கண்டிப்பா உனக்கு அந்த சொத்துல இருந்து பங்கு வாங்கி கொடுக்கும். நீ கவலையே படாத. நீ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா பெரிய ஆளா வந்து நிக்கணும். அதை என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும் நானு. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா கிட்ட கோமதி இருந்துட்டு, சுகன்யா, இங்க பாரு சுகன்யா, நீ போய் பேகெல்லாம் ரெடி பண்ணு, நானே போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு முத்துவேல் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நம்ம அப்பத்தா கிட்ட, அதாவது காந்திமதி கிட்ட போயிட்டு, அம்மா இங்க பாருங்கம்மா, சின்னனே வந்து பழனி கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால மட்டும்தான் இப்போ பழனியை கூட்டிட்டு வரேன், நானே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேன். அதே மாதிரி இங்க பழனிக்கு ஏதாவது அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை அவனை காயப்படுத்துகிற மாதிரியோ இங்கே யாராச்சும் நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே நான் என் தம்பியை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, இனிமே அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கோமதி. அதுக்கு நான் கேரண்டி. நீ கவலைப்படாம பழனி இங்க விட்டுட்டு போ. இங்க பாரு பழனி, நீங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாடுறத என் கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. கொஞ்ச நாள் அது நடந்துச்சு. இப்போ நீ அக்கா வீட்டுக்கு போனதுமே என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? இப்பதான் என் மனசே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. போன உடனே, என்னம்மா 2 அண்ணனுங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல, இப்போ உன்னையும் ஏற்றுக்கிட்டாங்க போலையம்மா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, சித்தப்பா வந்து பழனி சித்தப்பா கிட்ட இப்படிலாம் பேசுவாருன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காரு சித்தப்பா. என்ன சித்தப்பாக்கு திடீர்னு, எதுக்காக இப்படி திடீர்னு மாறிட்டாரு? இங்கே பாருடி, அவருக்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் திடீர்னு மனசு மாறிட்டாருல்ல, அதுவே மிகப்பெரிய சந்தோஷம்தான். இந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது தெரியுமா? என் அண்ணனுங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்களான்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படாத நாளே கிடையாது. என் அண்ணன் எப்படியாவது என்னை ஏற்றுக்கணும்னு நினச்சி நான் உருகாத நாளே கிடையாது. இப்போ என் அண்ணனுங்க 2 பேருமே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா இருந்துட்டு காந்திமதி கிட்ட, என்னத்தை திடீர்னு சின்னமாமா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு, என்ன அதிசயம் நடந்துச்சு, எதுக்காக இப்படி திடீர்னு மனமாற்றம் அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்செல்லாம் நீ கேட்காத, நீங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க அவ்வளோதான். இனிமே இந்த விஷயத்தை அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. சொத்துல எல்லாருக்கும் சரிசமமான பங்கு இருக்கு. அதே மாதிரி இது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, இந்த விஷயத்தில் சின்னமாமா எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே, இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி திரும்ப ஏதாவது பண்ணுவாரோ? இங்கே பாருடி, அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும், என்னத்தான் சொல்கிற நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியல. சின்ன மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எல்லாமே தெளிவாக அன்னைக்கு சொல்லிச்சே, ஆனால் திடீர்னு இப்படி திடீர்னு மனசு மாறுறது எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பழனி, என்ன பழனி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ கவலைப்படாத பழனி, உன்னோட மனசுக்கு நீ எப்போவுமே நல்லா தான் இருப்ப, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டா,
உன்னோட நல்ல மனசை அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சோம், வேற எதுவுமே பண்ணலை. அவனே புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட அவன் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்டான். இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாமே, இனிமே இந்த வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதடா. உன்னோட சின்ன சொன்னதுக்காக எல்லாருமே கைவிட்டதா நினைக்காதடா. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அவன் ஒருத்தன் உன்னை எதிர்த்து பேசினதாலேயோ உன்னை அசிங்கப்படுத்தி பேசினதுனால எல்லாருமே உன்னை தூக்கி போட்டதெல்லாம் நினச்சி பேசிட்டு போயிட்டல. ஐயோ அதான், அப்படியெல்லாம் நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. என்னை பிடிக்காத ஒருத்தர் வீட்டில் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினச்சேன். ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி செத்துக்கிட்டு இருக்கிறத விட சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துடலாமேன்னு தான் போனேன். இனிமே அப்படியெல்லாம் நடக்காதாத்தா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா இன்னைக்கு கார்த்திகேயனை பற்றி நான் விசாரிக்கிறதுக்காக போகவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு போயிட்டு வாயா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா கடைக்கு வராங்க. வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியனை பார்த்து, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லவும், நம்ம அது சரவணன் இருந்துட்டு, மீனா ஏதாவது சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் அவங்களுக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் இது எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கொடுக்க சொல்லவும், இல்லை மாமா எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா, சும்மா உங்ககிட்ட நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க பாருங்க மாமா, எங்க வீட்டுக்கார அவரை ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாவோ இல்லை அவர்கிட்ட ஏதாவது திட்டணும்னு நினைச்சாவோ, அவர் மேல கோவம் வந்தாலோ அவரை தனியா கூட்டிட்டு போய் எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனா எல்லாரும் முன்னாடியும் அவரை வச்சு திட்டாதீங்க. அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் பண்ணது தப்புன்னு அவர் உணர்ந்துட்டாரு. திரும்ப திரும்ப அதை சொல்லி காட்டவும் அவர் ரொம்ப ரொம்ப காயப்படுறாருங்க மாமா. நீங்க இனிமேலும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்க, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டியை வச்சு நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னா இல்லையா? ஆனா அதை புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு எதையோ நைட்டு சொன்னீங்க. அவ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா இப்போ உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பா. இங்க பாரு மீனா, இனிமே அப்படியெல்லாம் நடக்காது மீனா. இல்லத்த, நீங்க எதுவும் பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. ஆனால் எல்லாரும் முன்னாடியுமே அவரை அசிங்கப்படுத்தி பேசுறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். மாமா நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு மீனா, நீ வருத்தப்படாத, அவர் எதுவும் நினச்சிக்க மாட்டாரு. அவருக்கு நீ புரிய வச்சுட்டல, கண்டிப்பாக இனிமேல் செந்தில் அந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாரு. இனிமேலும் செந்தில் அப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. அவனை தனியாக கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட நான் பேச வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அவனை திட்டுறதா இருந்தாலையோ ஏதாவது சொல்றதா இருந்தாலையோ தனியாக கூட்டிட்டு போய் சொல்லுங்க. இப்போ எல்லாருக்குமே கஷ்டம் தானுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாமா, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, என்னதான் இருந்தாலும் செந்தில் ரொம்ப பாவம்ப்பா. செந்தில்கிட்ட நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுப்பா. இங்கே பாருடா, ஏதோ நினச்சி பேசிட்டேன், இனிமேல் அப்படியெல்லாம் பேசுறதில்ல. சரி, நீ அந்த கார்த்திகேயனை பற்றி விசாரிக்கிறேன்னு சொன்னல, நீ அந்த வேலைக்காக போனா கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்திகேயனை பற்றி விசாரிக்கிறதுக்காக கிளம்ப போய் நம்ம கார்த்திகேயன் குடும்பத்தை பத்தியும் கார்த்திகேயனை பத்தியும் முழு விவரத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. விசாரிச்ச உடனே நம்ம கார்த்திகேயன் ரொம்ப நல்ல பையன், அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப நல்ல குடும்பமா தான் இருக்கு, நல்லா படிச்சுட்டு இப்போ சொந்த பிசினஸ்ல எப்படியாவது சாதிக்கணுன்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே வீட்டுக்கும் போறாரு. வீட்டுக்கு போன உடனே கோமதி இருந்துட்டு, வா சரவணா சாப்பிடுவோம் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க, இது நம்பர் தான் வேண்டாவனே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் போல, அவங்க எல்லா ஆதாரத்தையும் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே ஏன்னா இந்த வீட்டுல ஒருத்தனா தானே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற எல்லா சொத்துலையும் சரிசமமான பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கடா. இதை விட நமக்கு என்னடா வேணும்? நான் எங்கேயோ குப்பையில இருக்க வேண்டியவன் இப்போ இவ்வளோ
செல்வாக்கோட இவ்வளோ வசதி வாய்ப்போட இருக்கிறதுக்கு காரணம் என்னோட ஆத்தாவும் என் அண்ணனும் மட்டும்தான். இது எல்லாத்தையும் கொடுத்தவங்களோட மனசை நான் காயப்படுத்திருக்க கூடாது. நான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனிமே அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆத்தாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சத்திவேல் இருந்துட்டு ஆத்தா கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஆத்தா, நீ இனிமே வருத்தமே படாத. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஆத்தா. நான் எங்கேயோ ரோட்ல இருக்க வேண்டியவனை இவ்வளோ வசதியாகவும் சொத்துக்களோடையும் இப்படி வாழ வச்சிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த உங்களுக்கு நான் எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். நான் இனிமே கண்டிப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம கோமதி. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாண்டியன் கிட்ட, அப்பா இங்க பாருங்கப்பா, நீங்கள் கார்த்திகேயனை பற்றி விசாரிக்க சொன்னீங்களப்பா, நான் விசாரிச்சிட்டப்பா. கார்த்திகேயன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்ப்பா. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப 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 ஜாலி டைப்புப்பா. அது மட்டும் இல்லாமல் என் கார்த்திகேயன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கான். இப்போது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் எப்படியாவது சாதிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. இதுதான்ப்பா அவன் எந்த ஒரு விதத்துலேயும் தப்பான பையன்ற மாதிரி தெரியலப்பா. அந்த ஊருக்குள்ளேயும் அவனை பற்றி ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் தான்ப்பா. நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு போனால், என் தங்கச்சி வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ரொம்ப நல்லா தான் வாழ்வான்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரவணா, நல்லா விசாரிச்சில்ல சரவணா, தங்கமேல் குடும்பத்தையும் அப்படி தான் நம்ம விசாரித்தோம். ஆனால் ஊருக்குள்ளே சொல்கிறத வச்செல்லாம் நம்ம எந்த ஒரு முடிவும் எடுத்துட முடியாதுல்ல சரவணா. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை மாதிரி அரசியோட வாழ்க்கையும் போயிடக்கூடாதுல்ல. அதனால தான் சரவணா கேட்டேன். இங்கே பாருங்கம்மா, நான் அதெல்லாம் யோசிச்சுதாம்மா நல்லா விசாரித்தேன். என் வாழ்க்கை மாதிரி என் தங்கச்சி வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுன்னு தாம்மா நான் தீர விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயத்தையே சொல்கிறேன். கார்த்திகேயன் ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான். நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, அப்போ நம்ம அரசிக்கு கல்யாணம் நடக்க போகுதா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் ஏதோ சொல்ல வராரு. ஆனா எதுவுமே சொல்லாம நம்ம மீனா சொன்னதுக்காக அப்படியே அமைதியாயிடுறாங்க. என்னப்பா, என்னை ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படியே அமைதியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இந்த வீட்டில் ஒருத்தர் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் என்னடா உன்னை சொல்ல முடியும்? இங்க பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேனா, இங்க பாருப்பா மீனா, நான் எதுவும் சொல்லலப்பா, நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகுனியா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல, ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த சொத்துல என் புருஷனுக்கு பங்கு கிடைக்காம போயிடுமோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். இப்போ என் புருஷனுக்கு நீங்க சொத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம வடிவு இருந்துட்டு, இங்க பாரு சுகன்யா, இங்க யாரும் உன்னோட புருஷனுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு யாருமே சொல்ல கிடையாது. ஏதோ மனஸ்தாபத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்காக சொத்து கொடுக்காமே போயிட முடியுமா? என்ன சுகன்யா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அந்த மாதிரி நினப்பும் இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கக்கா, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி, அடுத்து என்னென்ன பேசிடலாமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு, மாமா இங்கே பாரு மாமா, என்னதான் இருந்தாலையும் அந்த பையன் நல்ல பையனாகவே இருந்தாலையும் நம்ம அரசிக்கு பிடிச்சிருந்தா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாமே. அரசிக்கு பிடிக்கலன்னா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு பிரயோஜனமே கிடையாதுல்ல. அதனால நம்ம அரசிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை பேசுவோமே அப்படின்னு சொல்லவும், சரி அரசி வரட்டும், அரசிக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அரசியும் வந்துடுறாங்க. அரசி வந்த உடனே நம்ம மீனாவும் ராஜியும் ரொம்ப சந்தோஷமா போய் அரசியை கூட்டிட்டு வராங்க. என்ன திடீர்னு என்ன வாசல் வரைக்கும் வந்து கூட்டிட்டு போறீங்க, என்னாச்சு, ஏதாவது விசேஷமா என்ன? இங்க பாரு அரசி, உன்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ பட்டுன்னு நீ தெளிவா சொல்ற. என்ன நீ பேசுறீங்க நீங்க? நான் என்னத்தை மனசுல வச்சுட்டு இருக்கேன்? இப்போ என் மனசுல இருக்கிறத என்ன சொல்லணும்? நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீ அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அரசி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த கார்த்திகேயனை பத்தி விசாரிக்க சொன்னாங்க இல்லையா,
அந்த கார்த்திகேயன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அதே மாதிரி அந்த கார்த்திகேயனும் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு உன் அண்ணன் தான் விசாரிச்சுட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது உன்னோட விருப்பம் தான், உன்னோட விருப்பம் இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு இந்த கல்யாணத்தை நகர்த்து இந்த கல்யாண விஷயமா பேசலான்றது மாமாவோட எண்ணம். உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த பையனை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க நீ இந்த விஷயத்தில் அப்பா அம்மா என்ன முடிவெடுத்தாலும் அதில் எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல நீ. இங்கே பாரு, உங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தை விட உன்னோட மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு. உன்னோட மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எங்களால் அடுத்த விஷயத்தையே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அரசி இருந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. என்னடி வெக்கப்படுற? இங்கே பாருங்க மாமா, அரசி வெக்கப்படுறான். அரசி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. அப்போ அரசிக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அரசிக்கும் கார்த்திகேயனுக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.